அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃபன் சென்டர் தக்காளி குருமா. குக்கரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/4 கப் தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம், 3 பழுத்த தக்காளி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிய விட்டுட்டு 1 பெரிய வெங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இதில் 1 சின்ன தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிய நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜார் அலசிட்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்போட அளவு 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருங்க. பத்தலைன்னா அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணுங்கள். ப்ரெஷர் போனதை ஓப்பன் பண்ணிவிட்டு கைப்பிடி ஃபுல்லாக மல்லித்தலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இட்லியோட சர்வ் பண்ணுங்கள். அல்டிமேட்டான சுவையில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்போடையும் பொறுமையோடையும் நிதானத்தோடையும் சமைங்க. சுமாரான சமையல், சூப்பரான சமையலாம். வணக்கம், நன்றி, வணக்கம்.